Hi guys, welcome to CG Tech. இன்னைக்கு நம்ம Stable Diffusion எப்படி உங்க சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்றது அப்படினா பார்க்க போறோம். நிறைய பேர் இந்த Mid Journey and Dall E இந்த மாதிரி AI ஆர்ட் கிரியேட் பண்ற டூல்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க இல்லையா? அது எல்லாமே ஆன்லைன் டூல்ஸ். அது மட்டும் இல்லாம அது எதுவுமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ கிடையாது. பட் இந்த Stable Diffusion அப்படிங்கிறது ஒரு ஓபன் சோர்ஸ் அப்ளிகேஷன். இது நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படினா எக்கச்சக்கமான AI ஆர்ட் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். அதே சமயத்துல எக்கச்சக்கமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி எக்கச்சக்கமான பேர் அவங்க ட்ரெயின்டு செக் பாயிண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ உங்களுக்கு தேவையான மாதிரி எந்த ஒரு AI ஆர்ட் வேணாலும் நீங்க ஈஸியா ஃப்ரீயா கிரியேட் பண்ணலாம். இதுல இது இன்ஸ்டால் பண்றது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஜஸ்ட் நீங்க 4 ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணா போதும், ஈஸியா இன்ஸ்டால் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம், நீங்க Nvidia சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகும். பட் AMD ல அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகல. பட் இருந்தாலும் நாங்க AMD ல எப்படி இன்ஸ்டால் பண்ணனும் அப்படிங்கறதையும் சொல்றோம். இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு முக்கியமா என்னென்ன தேவைனா, உங்க ஹார்ட் டிஸ்க்ல ஸ்பேஸ் இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 GB ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கணும். அண்ட் ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த ஸ்டேபிள் டிஃபியூஷனுக்கு மாடல்ஸ் டவுன்லோட் பண்ணுவோம். மாடல்ஸ் தான் செக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபைலோட சைஸ்லாம் கிட்டத்தட்ட 4 to 5 GB வரும். அதனால தான் சொல்றேன். சோ நம்ம இப்போ டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன இன்ஸ்டால் பண்ணனும் அப்படின்னா பைத்தான் இருக்கு இல்லையா? பைத்தான் தான் இன்ஸ்டால் பண்ணனும். அதோட லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன லிங்க் போய் நீங்க டவுன்லோட் பண்ணனும் அப்படிங்கிற எல்லாமே நான் கொடுத்திருப்பேன். சோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் பைத்தான்ல இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இதுல ஒர்க் ஆகல. சோ பைத்தான்ல வெர்ஷன் 3.10.6 இருக்கு இல்லையா? அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்டால் பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா ஆட் பைத்தான் டு பாத் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இதை நீங்க செக் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா ஸ்டேபிள் டிஃபியூஷன் ஒர்க் ஆகாது. சோ அதனால இது ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பைத்தான் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா அடுத்து Git அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணனும். இது ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷன் தான். இதையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம எந்த ஒரு ஆப்ஷனும் செட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் டிஃபால்ட் ப்ரீசெட்லயே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். So இப்போ ரெண்டு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ அடுத்தது மூணாவதா நம்ம மாடல் ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்றோம். இந்த மாடல் ஃபைல்ஸ் தான் செக் பாயிண்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா எக்கச்சக்கமான பேர் நிறைய இமேஜஸ் வச்சு ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ரிசல்ட் வேணும் அப்படின்னா வித்தியாசமான மாடல்ஸ்லாம் இருக்கு. அதை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத நான் அடுத்த வீடியோல சொல்லித்தரேன். இப்போதைக்கு டிஃபால்ட்டான ஒரு மாடல் நம்ம டவுன்லோட் பண்ணோம். இந்த மாடல் தான் ஸ்டேபிள் டிஃபியூஷனோட டிஃபால்ட் மாடல். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஹக்கிங் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கும். அதுல போயிட்டு இங்க டவுன்லோட் தி வெயிட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபைல்ஸ் இருக்கும். ஒன்னு வெர்ஷன் 1.5 EMA only அப்படிங்கிற ஒன்னு இருக்கும். அண்ட் இன்னொன்னு வந்து வெர்ஷன் 1.5 மட்டும் இருக்கும். இதுல நீங்க எது டவுன்லோட் பண்றீங்கன்னா வெர்ஷன் 1.5 EMA only இருக்கு இல்லையா? அது மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது வந்து 4.27 GB கிட்ட வரும். உங்களோட VRAM அதிகமா இருக்கு, உங்களுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் சிஸ்டமா இருந்துச்சு அப்படின்னா இந்த 7 GB க்கு ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா? இத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சேம் தான். ஒன்னு வந்து லோ எண்ட் PC கானது, இன்னொன்னு வந்து ரொம்ப ஹை எண்ட் PC கானது. சோ நான் இந்த லோ எண்ட் PC கானதை இப்போதைக்கு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து டிஃபால்ட் மாடல் தான். நம்ம இதை வச்சு ஃபுல்லா யூஸ் பண்ண போறது இல்ல. ஏன்னா எக்கச்சக்கமான பேர் நிறைய மாடல்ஸ் ட்ரெயின் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் நம்ம மோஸ்ட் ஆஃப் தி டைம் யூஸ் பண்ணுவோம். சோ இப்போ இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூணு ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டோம் இல்லையா? ஒன்னு பைத்தான் அண்ட் இன்னொன்னு Git அண்ட் அடுத்தது இந்த ஸ்டேபிள் டிஃபியூஷனோட மாடல் ஃபைல். அடுத்து நம்ம ஸ்டேபிள் டிஃபியூஷனோட UI வந்து டவுன்லோட் பண்ணனும். அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ். எனக்கு அந்த ஸ்டேபிள் டிஃபியூஷனை கமாண்ட் லைன்ல யாருமே ரன் பண்ண விரும்ப மாட்டாங்க. சோ நல்ல UI இருந்துச்சுனா உங்களுக்கு இன்டராக்ஷன் ஈஸியா இருக்கும். அதனால தான் இந்த UI டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த UI டவுன்லோட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணனும்னா GitHub போணும். GitHubல இருந்து டைரக்ட்டா டவுன்லோட் பண்றாதீங்க. GitHubல என்ன பண்றீங்கன்னா இங்க கோடுங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணீங்கன்னா லிங்க் ஒன்னு வரும். அந்த லிங்க் மட்டும் காப்பி பண்ணுங்க. ஜஸ்ட் நம்ம GitHubல டவுன்லோட் பண்ண தேவையில்ல. அதுக்காக தான் நம்ம Git அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணோம். அதை யூஸ் பண்ணி தான் இந்த GitHubல இருக்கிற இந்த UI நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். லிங்கை காப்பி பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட எந்த டிரைவ்ல ஸ்டேபிள் டிஃபியூஷன் இன்ஸ்டால் பண்ணுமோ அந்த டிரைவ்ல புதுசா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்டேபிள் டிஃபியூஷன் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள பவர் ஷெல் இல்லனா கமாண்ட் ஓபன் பண்ணுங்க. பவர் ஷெல் ஓபன் பண்றது ரொம்ப சிம்பிள். ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஓபன் பவர் ஷெல் விண்டோ ஹியர் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா பவர் ஷெல் ஓபன் ஆயிடும். பவர் ஷெல் ஓபன் ஆனதுக்கு அப்புறமா git clone அப்படின்னு டைப் பண்ணி நம்ம லிங்கை காப்பி பண்ணோம் இல்லையா? அதை பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா GitHubல இருக்கிற அந்த UI ஃபைல் அப்படியே டவுன்லோட் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ள ஸ்டேபிள் டிஃபியூஷன் வெப் UI அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதுக்குள்ள போனீங்கன்னா இதுக்குள்ள தான் நம்ம ஸ்டேபிள் டிஃபியூஷன் அப்ளிகேஷன் ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் எதுமே ரன் பண்ணிடாதீங்க. நம்ம அடுத்து என்ன பண்ணனும்னா நம்ம ஒரு மாடல் ஃபைல் டவுன்லோட் பண்ணோம் இல்லையா? அதாவது 4 GB ஒரு மாடல் ஃபைல் டவுன்லோட் பண்ணோம் இல்லையா? அதை கொண்டு வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள போடணும். சோ அந்த மாடல் ஃபைலை வந்து காப்பி பண்றதுக்கு முன்னாடி அந்த மாடல் ஃபைலோட நேம் வந்து மாத்திக்கோங்க. அத மாடல் அப்படின்னு மாத்திக்கோங்க. மாடல்ஸ்னு போடாதீங்க. MODEL மாடல்னு மட்டும் போடுங்க. மாடல்னு போட்டு அதை காப்பி பண்ணிட்டு வந்து ஸ்டேபிள் டிஃபியூஷன் ஃபோல்டர் இருக்கு இல்லையா? நம்ம இப்போ கிரியேட் பண்ண ஃபோல்டர் அதுக்குள்ள மாடல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர்ஸ்க்குள்ள ஸ்டேபிள் டிஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதுல தான் நம்ம அந்த மாடல் ஃபைலை வந்து பேஸ்ட் பண்ணனும். சோ இப்போ நம்ம மாடல் ஃபைலை பேஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் முக்கியமான விஷயம் மாடலோட நேம் MODEL னு வைங்க. மாடல்ஸ்னு வைக்காதீங்க. சோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே வெளிய வந்து அந்த ஸ்டேபிள் டிஃபியூஷன் ஃபோல்டர்லயே webuser.bat அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலை ரன் பண்ணுங்க. இது ரன் பண்ணதுக்கு அப்புறம் இது கிட்டத்தட்ட 20 to 30 மினிட்ஸ் எடுக்கும். உங்க சிஸ்டமோட ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்தது. அது எக்கச்சக்கமான விஷயத்தை டவுன்லோட் பண்ணனும். அது மட்டும் இல்லாம நம்ம டவுன்லோட் பண்ண அந்த மாடல் ஃபைல் இருக்கு இல்லையா? அதையும் ப்ராசஸ் பண்ணனும். இதனால ரொம்ப டைம் எடுக்கும். இந்த சிஸ்டம்ல இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆச்சு. சோ இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணனும். கடைசியா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க் என்ன பண்றீங்கன்னா ஜஸ்ட் காப்பி பண்ணி உங்களோட வெப் பிரவுசர்ல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிள் டிஃபியூஷன் ஓபன் ஆயிடும். இப்படி தான் ஸ்டேபிள் டிஃபியூஷன் இருக்கும். சோ இது வந்து Nvidia சிஸ்டம்க்கு. Nvidia சிஸ்டம்ல ரொம்ப
சிம்பிள். ஜஸ்ட் நம்ம அந்த 4 ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணோம். டவுன்லோட் பண்ணி வெப் யூசர் டாட் பேட் இருக்கு இல்லையா, இது ரன் பண்ணா போதும், கம்ப்ளீட்டா வேலை முடிஞ்சிச்சு. பட் AMD அப்படி கிடையாது. AMD என்ன ஆகும்னா, நீங்க இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு எரர் காமிக்கும். ஏன்னா AMD GPU வந்து ஸ்டேபிள் டிஃபியூஷனுக்கு சப்போர்ட் ஆகாது. Nvidia மட்டும் தான் இப்போதைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ AMD சிஸ்டம்ல ஒர்க் ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்ணனும்னா, இந்த வெப் யூசர் டாட் பேட் னு ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி எடிட் கொடுங்க. அந்த மாதிரி எடிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சில கமாண்ட் இருக்கும். இந்த கமாண்ட்ல நான் ஸ்கிரீன்ல டைப் பண்ணிருக்க கமாண்ட்ஸை பேஸ்ட் பண்ணுங்க. skip-torch-cuda-test precision full no half அப்படிங்கிற இந்த கமாண்டை நீங்க டைப் பண்ணனும். இத நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். இத அப்படியே காப்பி பண்ணி அந்த செட் கமாண்ட் லைன் args இருக்கு இல்லையா, அதுல கரெக்ட்டா பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஃபைலை சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அண்ட் நீங்க மறுபடியும் வெப் UI user.bat ரன் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அதே மாதிரி உங்களுக்கு Nvidia சிஸ்டம்ல எப்படி ஒரு லிங்க் ஜெனரேட் ஆச்சோ அதே மாதிரி ஒரு லிங்க் ஜெனரேட் ஆகும். அண்ட் அந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு போயிட்டு உங்க பிரவுசர்ல பேஸ்ட் பண்ணீங்கன்னா ஸ்டேபிள் டிஃபியூஷன் ஓபன் ஆயிடும். சோ இப்படி தான் ஸ்டேபிள் டிஃபியூஷன் நம்ம AMD சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணனும். அண்ட் இதுக்கு நம்ம as usual Dall E and Midjourney இதெல்லாம் ப்ராம்ப்ட்ஸ் டைப் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ப்ராம்ப்ட் டைப் பண்ணி ஜெனரேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான AI இமேஜ் ஜெனரேட் ஆகும். பட் AMD சிஸ்டம்ல அது ரொம்ப ஸ்லோவா இருக்கும். பட் Nvidiaல ரொம்ப ஃபாஸ்டா வந்துரும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் Nvidia சிஸ்டம் மட்டும் பேஸ் பண்ணி டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. இனி AMD வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்கல. அதனால தான் Nvidiaல ரொம்ப ஸ்பீடா நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து வரும். சோ இதை யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா இன்ஸ்டால் பண்ணிடலாம். அண்ட் அடுத்து இது எப்படி கம்ப்ளீட்டா யூஸ் பண்றது, அண்ட் அது மட்டும் இல்லாம எப்படி நிறைய மாடல்ஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றது அப்படிங்கிற டுட்டோரியல் வந்து நான் சீக்கிரமா போடுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இது வந்து கம்ப்ளீட்லி AI ஜெனரேட் பண்ண ஆர்ட் தான். அதனால இதுக்கு நீங்க பே பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் அது என்னோட மாரல் கோட்ல ஒரு தப்பான விஷயம். அதனால தான் நீங்க இந்த மாதிரி ஃப்ரீ ஓபன் சோர்ஸான சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது எல்லாருக்குமே நல்லது, உங்களுக்கும் நல்லது, ஆர்டிஸ்டுக்கும் நல்லது. அதனால இந்த மாதிரி AI ஜெனரேஷன் டூல்ஸ்க்காக காசு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அண்ட் அதே சமயத்துல இது வந்து உங்களோட பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுங்க. இதை யூஸ் பண்ணி நீங்களும் எந்த ஒரு ரெவன்யூ ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இதை பத்தி கம்ப்ளீட்டான பிரேக் டவுன் நான் சீக்கிரமா போடுறேன். எப்படி இந்த AI ஆர்ட் ஒர்க் ஆகுது, அண்ட் அது மட்டும் இல்லாம எப்படி இது மல்டிபிள் இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணுது. இந்த டாபிக்ல வந்து ஒரு பெரிய இஷ்யூவே போயிட்டு இருக்கு. சோ அதை பத்தி நான் சீக்கிரமா ஒரு வீடியோ போடுறேன். சோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் சீக்கிரமா கிளியர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு CG Tech. பீஸ்.